நீங்க இந்த படத்துல இவங்க ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க, ஒஸ்ட் கேரக்டர். நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டரா? கேரக்டர் தானே. இல்ல அந்த ரோல் தப்பான கேரக்டர். அது ஒரு கேவலமான பொம்பளை, அதை நல்லா பண்ணிருக்காங்க. ஷூட்டிங் முடியும் போது என்ன முடிஞ்சிருச்சா அப்படின்னாங்க. ஏன்னா இவங்கலாம் வந்து அந்த ஷூட்டிங்காக அர்ப்பணிக்கிறவங்க. 2 மணி கால் ஷூட்டாங்கன்னா 9 மணி கால் ஷூட் வைக்க சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷனில் சாப்பிடணுன்றதுக்காக ஒரே காரணம். நானும் புகழும் வந்து ஃபஸ்ட் டைம் ஒன்றா இணைஞ்சு நடிக்கிறோம். இந்த படம் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. அடுத்தது கோலி சோடா பண்ணோம். ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒருத்தர் மீம்ஸ் ரெடி பண்ணி அனுப்பியிருக்காரு. இவங்கள உங்களை வச்சு அதாவது சார் சொல்கிறாருல இந்த மாதிரி டே 50-100 வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குடா, 50-100க்கு வேலை செய்ய இங்கேயே ஆள் இருக்கு. பொருள் ஏதாவது டேமேஜ்னா நேபாள் வரையும் போவியா? இவர் சொல்லுவாரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அந்த வேலையானுவாரு. இன்னைக்கே பண்ணணும். ஜாலியாக பேச்சு குத்துனா அவர் மற்ற கதையும் சொல்லுவார். எது இன்று மற்றவர்களுடையதோ அது நாளை நம்முடையதாகவும் மாறும். ஒரு இன்டர்வியூவில் உட்கார்றீ, என்ன காஸ்டியூம் இது? எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் உள்ள மட்டும் கொஞ்சம் லூஸ் மாதிரி இருக்காங்க. போக சரியாயிடும். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். சூட்கேஸ் படத்துல ப்ரொமோஷன்ல நம்ம இருந்தாலும் பரிமளான்கோ ப்ரொமோஷன் வந்திருக்க மாதிரி அந்த கெட்டப்லேயே வந்திருக்கிறாங்க. அந்த படத்துல கிட்டத்தட்ட இந்த லுக்கை தான் மெயின்டைன் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி அது ஒரு பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் சூட்கேஸ் இந்த படம் ட்ரெய்லர் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. புகழ் ப்ரோ, நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் தான் ரொம்ப பரபரப்பில் இருக்கிறீங்க. நல்லா நல்லா இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சா? இல்லைப்பா, நல்லா இருக்கும்னு ஆரம்பிக்கிறேன். படம் எப்படி வந்திருக்கு? படம் சூப்பராக வந்திருக்கு. படம் பார்த்தோம். நல்ல ஒரு காமெடியாக, ஒரு நல்ல ஒரு த்ரில்லராக, ஒரு மெசேஜாக, ஒரு எமோஷனலாக நல்ல படம். வந்து ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் இந்த படத்தில் இவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஒஸ்ட் கேரக்டர். நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேரக்டரா? ஒஸ்ட் அந்த ரோல் கேரக்டர் தானே. இல்ல அந்த ரோல் தப்பான அது கேரக்டர். ஒரு கேவலமான பொம்பளை, அதை நல்லா பண்ணிருக்காங்க. அது சொல்கிறேன். ஒரு இன்டர்வியூவில் உட்கார்றீ, இது என்ன காஸ்டியூம் இது? ரேஷன் கடைக்கு ஓடுவாங்க. ஓடிட்டு அந்த ரேஷன் கடை அந்த சேதம் கடை, ஏன்னா சின்ன வறுமையில் வாழ்ந்தவங்க. அரிசிலாம் வாங்கினா வடிக்க மாட்டாங்க, ஒரு 1/4 கிலோ கொட்டிக்குவாங்க வாயில். அதே அந்த சிரிக்காதம்மா, சீரியஸாக பேசுகிறப்ப இங்கே தான் இங்கே பாருங்கள். அது ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்க டைரக்டர் என்ன நினைப்பாங்க? அதாவது அவங்க ஒவ்வொரு இன்டர்வியூக்கு ஒவ்வொரு காஸ்டியூம்ல வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இவங்க செலவு கடை வச்சிருந்தாங்க தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சேரையாக உருவிட்டு, ஐயோ உங்கள் சேரீ வேற ஒரு கிழிஞ்ச துணி வச்சுருவாங்க, மாற்றி எடுத்துன்னு. ஏன்னா அவங்க ஒரு சரி ஒரு ட்ரெஸ்ஸுன்னு இதே மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் கலெக்ட் பண்ணி இந்த ப்ரொமோஷன் யூஸ் பண்ணாங்க. இந்த பட்டு புடவைலாம் தேய்ச்சா காசு தராங்க. அந்த ப்ரொமோஷனில் லாஸ்ட் டைம் பார்த்தேன். நாக்க கடிச்சுக்காது, ஆல்ரெடி கடிச்சு தான். ஓகே ஓகே, இப்போ கேளுப்பா. ஏன்னா எனர்ஜி ஆகிடும். மாமா பண்ணுறாங்க. சொல்லுங்க மேடம், உங்க கேரக்டர் பத்தி இந்த படத்துல. நல்ல கேரக்டர், இன்ட்ரெஸ்டிங். நல்ல கேரக்டர் இல்லைன்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாரு, அவங்க பேசுறது ஒவ்வொரு வார்த்தையும் பாரு. நீயே செருப்பு கைட்டு அடிப்ப பாரு. அப்படி நல்ல ஒரு என்ன சொல்றது, மிக்ஸ்டு இமோஷன்ஸா இருக்கும். ஒரு பக்கம் இவங்களோட சேர்ந்து இவங்களெல்லாம் மேய்க்கிறது, இன்னொரு பக்கம் ஐ ஹாவ் அ சிஸ்டர், அவ கூட இருக்கிற பாண்டிங், அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஜேர்னி ட்ராவலாக இருக்குது. ஐ ஹேட் அ மிக்ஸ்டு இமோஷன்ஸ். தேங்க்யூ வெற்றி ஃபார் தட். தேங்க்யூ. என் கூட எல்லாம் காம்பினேஷன் அதான் சொன்னேன், மிக்ஸ்டு. இவங்கள மாரடிக்கிறதுலாம் மேய்ச்ச. ஓ அப்படி மேய்ச்சதுன்னு சொல்லிட்டு மாரடிச்சதுன்னு சொன்னேன். சூப்பர், நைஸ். மாரடிச்சது ஓகே. இதை பார்த்துட்டு எல்லாம் போர் அடிச்சுன்னு சொல்லக்கூடாது. சூப்பர். மதன் சார், உங்களோட கேரக்டர் ட்ரெய்லரில் பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. அண்ட் உங்களோட லுக்குமே கொஞ்சம் இந்த படத்துக்கு மாற்றிருக்கிறீங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம்? ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு படங்களும் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக படங்கள் சூஸ் பண்ணுறீங்க. இந்த படம் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம்? கதை தான். டேரக்டர் இந்த கதையை சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப லிமிட்டட் டேஸ்க்குள்ளார் ரொம்ப வெல் பிளான்டாக எடுக்க போகிறதா தான் சொன்னாங்க. அந்த பிளான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம போதும் இல்லையா, அது போதும் இல்லையா நடிகனுக்கு, அதனால தான். நைஸ் நைஸ். சரி சார், உங்கள் போர்ஷன் பற்றி சார் இந்த படத்தில். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் உங்களை நக்லைட்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு படங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எல்லா மீடியம்லையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா? எல்லாரும் டேரக்டர் பக்கம் தான். உண்மை அதுதான். ஏன்னா அந்த கதை சொன்ன விதமும், அப்புறம் அந்த லைன் ரொம்ப அருமையான லைன். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒரே இடத்துக்குள்ள நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அமைஞ்ச ஒரு கதை. அது நான் உள்ளே வரும்போது என்னுடைய ப்ளே நல்லா இருக்கும். நான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, உள்ள நான் போலீஸ் உள்ள வரும்போது ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நைஸ் நைஸ் சார். சார் படத்தோட இயக்குனர். ஆமாம், சூட்கேஸ் ஆர்ஆர் ட்ரீம் ஒர்க்ஸ் தயாரித்து ஆதன் ஃபிலிம்ஸ் வெளியிடுற சூட்கேஸ் படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு எல்லாரும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. படம் திட்டமிட்டு சரியான திட்டமிடலோடு அதை எழுதிக்கிட்டு வடிவமைக்கப்பட்ட படம் தான் இந்த படம். நிச்சயமாக அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ளே உள்ளே வந்த நடிகர்களாகட்டும், இப்போ எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக பேசிட்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி படப்பிடிப்பில் 16ஆம் நாள் ஷூட்டிங் முடிஞ்சுட்டு 18ஆவது நாள் ஷூட்டிங் முடியும் போது என்ன முடிஞ்சிருச்சா அப்படின்னாங்க. அந்தளவுக்கு ஜாலியாகவே தான் போச்சு படப்பிடிப்பு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த ஷூட்டிங்காக அர்ப்பணிக்கிறவங்க. காலையில் வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம 2 மணி கால் ஷூட் விட்டாங்கன்னா 9 மணி கால் ஷூட் வைக்க சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷனில் சாப்பிடணுன்றதுக்காக. ஒரே காரணங்க காலைல நான் எதுக்குங்க 2 மணிக்கு தானே எல்லாம், ஏன்னா டல்லாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, இல்லை ஏன்னா அன்றைக்கி ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட எவ்வளோ அழுவேன். ஃபோன் பண்ணிவிட்டு இல்லை 9 மணி கால் ஷீட்டு போட சொல்லுவாங்களாம். ஏன்னா சாப்பாடு செய்யலை, இங்கே வந்துட்டான் காலையில் மதியம் நைட்டு இது சாப்பிட, நைட்டு பார்சல் வேறு. ஏன்னா மறுநாள் சனி ஷூட்டு இல்லைன்னா அது ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிட்டு. காலையில இதுவே நடந்துட்டு இருக்கு. இல்ல இப்ப என்ன ஆச்சுன்னா கேட்க ஒரு நாதி இல்லையா? இல்ல இப்ப என் காயத்ரிக்கு என்ன ஆச்சுன்னா, ஒருவேளை நம்ம பைத்தியம் தான் இவங்க சொல்றதுதான் உண்மையான அவங்க மண்டைக்கே புரியுது. போய் தூங்கும் போதுதான் இதெல்லாம் கதையோடு முழுசா மாறுறா சந்திரமுகியம் மாறுறா. எப்படி மேம் சமாளிக்கிறீங்க ஷூட்டிங்ல? எப்படி அவங்க நாங்களாம் ஜாலியா இருக்கும். நாங்க ஆக்ஷன் சொன்னதுக்கு மேல போய் தாண்டி இவ்வளவு பேசுறோம், பயங்கர ஸ்போர்ட்டிவ். அது பெரிய விஷயம். இது அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். இப்போ மூளை வலிச்சு கம்மியா இருக்கிறதுனால நம்ம சொல்றதெல்லாம் ஒரு அளவு புரியுது. இல்ல அப்படின்னு வச்சுங்க, என்ன நம்மள இப்படி பேசுறாங்களே, அந்த ஹேட்டிங் உணர்ச்சி வரும் தெரியுமா? அது ஒன்றை கிடையாது. இப்போ அந்த ஸ்போர்ட்டிவ் இப்போ எதை சைடில் சொன்னாங்க, எனக்கு ஒரு நாள் வரும் அப்படி சொன்னல, அந்த நாள் வரும். ஆமா, அதாவது இப்படி பேசுறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல. இப்போ இது எப்படி ரியாலிட்டி ஷோஸில் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் ஒரு கவுண்டர் பண்ணி கவுண்டர் பேக் பண்ணால் தானே நல்லா இருக்கு. எனக்கு கவுண்டர்லாம் பண்ண தெரியாது. ஐ எம் ஆல்வேஸ் ரசிகையாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரசிக்கிறாங்க ப்ரோ. எப்பயுமே இந்த மாதிரி யார் பண்ணாலும் நான் அதை ரசிக்கிற இடத்துல இருந்துட்டு போகிறேன். அப்படி சும்மா விளையாட்டு ஒரு நாள் வரும், நானும் பேச கற்றுட்டு வந்து உங்களுக்கு பதிலுக்கு பதில் கவுண்டர் நாங்கள் எல்லாம் நான் கருத்து வைப்போம். அப்புறம் நீ தனியா பேசு, அப்போ பேசலாம். இன்னொரு விஷயம், மக்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒருத்தர் மீம்ஸ் ரெடி பண்ணி அனுப்பியிருக்காரு இவங்கள உங்களை வச்சு. அதாவது சார் சொல்றாருல, இந்த மாதிரி டே 50-100 வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குடா அப்படின்னு. பொருள் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நேபாள் வரைக்கும் போவியா? இந்திக்காரங்கெல்லாம் கம்மியாக வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்கன்ற வீடியோ இந்த சுதாகர்லாம் பண்ணி பெரிய லெவலில் போச்சுல. இதை வச்சு நேபாளிகளுக்கு எதிராக பேசுறாரு, இப்படி ஒன்று செஞ்சுட்டு பாட்டுறாட்டே. நீங்கள் நேபாளி நண்பர்களே, நான் ஒரு கோமாளி, அதனால நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அந்த டைலாக் கூட ஸ்கிரிப்ட் ரைட்டர் காயத்ரி. ஸோ நீங்கள் என்ன யாரை தாக்கினாலும் காயத்ரி தாக்கிங்க. இந்த படம் சக்ஸஸ்க்கு நீங்கள் தான் மேம் காரணம். நீ படம் சக்ஸஸ் நீ தான் காரணம். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனாங்க நானும் அப்போ நீ தானே நீ சொன்னேன். ஆமாம்மா, ஒரு நிஜமாவே கதையை ஸ்டார்ட் பண்ணுறது அவங்க தான். அந்த கான்ஃபிடென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது அவங்க தான். அவர் சொல்லுவார் நாளைக்கு பண்ணிக்கலாம் அந்த வேலையான்னு, இன்னைக்கே பண்ணணும். ஜாலியாக பேச்சு குத்துனா அவர் மற்ற கதையும் சொல்லுவார். அதனால நீ அந்த பக்கமே போகல. நான் அப்பயே சொன்ன டைரக்டர் வேணா எங்களை வச்சுட்டு போகும். அப்புறம் அவரை கொஞ்சமா ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு சின்ன சின்னதா சொல்லிக்கிட்டே இருக்கணும். கதையை முடிச்சு சின்ன நெக்ஸ்ட் அப்படியே பண்றீங்களா? உங்களுக்கு இடுப்புல நோவா? அடுத்ததா உதய் இந்த படத்துல வந்து இவரோட தலைமையில தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஒரு மாதிரி வடிவேல் எப்படி பாடப்படுறாரோ, ஒரு 4 பேர்த்த வச்சுக்கிட்டு மேய்க்கிறதுல, அது மாதிரி புகழ் வந்து அருவி பாலாவையும் உதய் இன்னும் கூட வர்றவங்க. அருவி பாலா எப்பயுமே சரக்க போட்டுக்கிட்டு இருக்கவரு, உதய் எந்த சூழலை பார்த்தாலும் ஆன்டியை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. பொதுவாகவே நீங்க உடனே ஷூட்ல அவர் கேரக்டரா வாழ்றான்னு நினைக்காதீங்க. வாழ்றதே அதில் தான். நீங்க வருவாரு, நாங்க வேணா நடுவில் போயிட்டு வர சொல்ற 2 பேரையும் அது மாதிரி நீங்க பாருங்க. ஸோ இந்த சூட்கேஸ் வச்சு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறதுனால அந்த போர்ஷனை பில்ட் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல சார். பிகாஸ் கியூரியாசிட்டி சூட்கேஸில் தான் இருக்குது. அந்த கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, சூட்கேஸ்க்குள்ள என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கியூரியாசிட்டி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஸோ அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க? உங்களுக்கு படம் பார்க்கவும் தெரியும், ஒரு பிரபலமான தயாரிப்பாளர் இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார்,
உனக்கு ஒரு கம்மியான காம்பாக்டான பட்ஜெட் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கொடுக்கும்போதே இவ்வளவு இத்தனை நாளில் சிறப்பாக எடுத்திருக்க, உனக்கு நல்ல பட்ஜெட் கிடச்சுன்னா நீ இன்னும் பிரம்மாண்டமான ஒரு படத்தை நல்ல படத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாராட்டினாரு. அது நன்றி. அதுக்கு காரணம் அந்த ஒரு சீக்வன்ஸுக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடுத்த ட்விஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் யூகிக்கவே முடியாது நிச்சயமாக. அந்த சஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கதை மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக கிளைமேக்ஸ் வர அந்த சஸ்பென்ஸ் கேரி ஆகிருக்கும். அந்த சூட் கேஸில் என்ன இருக்குன்ற சஸ்பென்ஸ். அவர் என்ன சொன்னார் அதுதான். அது இல்லை 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கதை மாறிட்டே இருக்கும்னா அப்படியே. நாங்கள் ஒரு படம் பண்ணிகிட்டே இருப்போம், டக்குன்னு 10 நிமிஷம் வேற ஒரு கதையில் போய் பண்ணிட்டு வருவோம். இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 32 கதை பண்ணுவாங்க. நாங்கள் மாறிக்கிட்டே இருப்போம் ஒரு கதை. அவர் தான் சொல்கிறாரு, இங்கே பேர் கதை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறுமா. சிரிக்காது தங்க இவங்க போதும். நீங்கள் அறிவு பலா உதயா ஹீரோயின் வச்சுக்கலாமா? யாரோ நான் கலாச்சி என்று சொல்லு. ஏன் தம்பி 2 பேர் இருக்காங்களே. தம்பி 2 பேர் இருக்காங்களா உனக்கு? நைஸ் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எப்படி கதை மாறுமோ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆர்டிஸ்ட் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க. உடனே பார்த்துட்டு என்னடா இங்கே உட்காந்தாங்களா அக்கா காணமே நினைக்காதீங்க. அக்கா போனால் தம்பி வருவாங்க, தம்பி போனால் பையன் வருவாப்பட. அந்த மாதிரி. நைஸ். உதய் ப்ரோ, நீங்களும் சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கிறீங்க, நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க கன்சிஸ்டண்டாக. இந்த படத்துடைய இந்த ஒரு கேரக்டர் அண்ட் புகழோடைய காம்பினேஷன்ஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் 2 பேருமே லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதான் இந்த படம் வந்து நான் இந்த கம்பெனிக்கும் வெற்றி அண்ணனுக்கும் கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி தான். ஸோ அவரோட எல்லா படத்துலையும் நான் அவரோட ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து அவர் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். ஸோ நானும் புகழும் வந்து ஃபஸ்ட் டைம் ஒன்றா இணைஞ்சு நடிக்கிறோம். இந்த படம் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு, அடுத்தது கோலி சோடா பண்ணோம். இதில் தான் எங்களோட காம்போ வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்த்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது புகழ் பண்ணுற படத்துலேயும் அதே மாதிரி காமெடி நான் கூட ட்ராவல் ஆகலாம். எப்படி அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, வடிவேல் சார், செந்தில் சார், கவுண்டமணி சார், அந்த மாதிரி ஏதாவது ஆகும் அப்படின்னு. நீங்கள் அதை பற்றி அவரும் சொல்லிட்டாரு, அந்த டியோ பற்றி. இல்லை அதான் அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்துலாம் இப்போ நாங்கள் வீட்டில் ஜாலியாக விளையாடிப்போம் போய்ப்போம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஜாலியாக வீட்டில் இருந்துப்போம், எங்கே போனாலும் போயிடுவோம். ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாம் ஜாலியாக எல்லாம் ஒன்றா போடுவோம். அங்கே ஜாலியாக ஒரு விஷயம் பண்ணுவோம். ஒரு படமாக அப்படின்னா கோலி சோடாவில் போனோம். கோலி சோடாவில் கூட நான் வந்து ஒரு வில்லனாக இருப்பேன், ஒரு தம்பி இங்கே வா இந்த மாதிரி பேசுவேன். இதுலன்னா நம்ம அந்த ஈக்குவல் அந்த ரோலை இது பண்ணிப்பேன், இதை பண்ணுறானா என்னையை ஒன்று மிரட்டுறது, நான் ஐயோ இவன் பண்ணுறது நம்ம மாட்டிப்போம் போல் அந்த ஒரு ஃபீல்டில் ஒரு ஜாலியாக ஒரு காமெடி ஜோனில் பண்ணோம். அது 2 பேருக்குமே பக்காவாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 3rd of July இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. வாழ்த்துக்கள். கண்டிப்பா சூட்கேஸ் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான படமா அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த படத்தை வந்து அனைவரும், இந்த சின்ன படம்னாலுமே அனைவரும் தியேட்டருக்கு போய் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்